முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காணும் பொங்கல் திருநாள் தமிழகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். சென்னை மெரினா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் வெள்ளமென திரண்ட மக்கள். எம்ஜிஆர் 102வது பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு நாணயத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் பழனிசாமி. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினாவில் விழா இல்லாமல் எம்ஜிஆர் நினைவு வளைவு திறப்பு. கொடநாடு கொலை விவகாரம் முதலமைச்சர் பழனிசாமி மீது புனையப்பட்ட வழக்கு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கேசி பழனிசாமி பரபரப்பு பேட்டி. குறுக்கு வழியில் முதலமைச்சராக வேண்டும் என்பதே ஸ்டாலினின் கனவு. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் குற்றச்சாட்டு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சீரிப்பாயும் காளைகளை அடக்க மல்லுகட்டும் வீரர்கள். சிறந்த வீரர்களுக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசாக வழங்கப்படும் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காணும் பொங்கலை ஒட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் திரளான பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்துள்ளனர். அங்கிருந்து நமது செய்தியாளர் காயத்ரி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது காண்போம். என் அப்பா அம்மா கூட எல்லாம் வந்திருக்கேன். இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கு. இங்கே பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கு. இங்கே வந்த காணும் பொங்கல்னால நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே எல்லாமே நல்லா இருக்கு. பறவைங்க இதெல்லாம் ஸ்னேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே இந்த பறவைங்களெல்லாம் பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் காணும் பொங்கலுக்காக எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். வேறு எங்கன்னா போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது சில்ட்ரன்ஸ் பார்க் வரலாம், என்ன நம்ம பசங்களை வச்சுட்டு இருக்கோம். இங்கே போனால் நல்லா பார்க்கலாம் அப்படின்றா நாங்கள் முக்கியமாக இங்கே வரதே நாங்கள் ஸ்னேக் பார்க்கை பார்க்க தான் வந்துட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தா கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இதோட ஃப்ரீயாக பார்க்க நல்லா கொஞ்சம் இடமும் நல்லா ஜாலியாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. போலீஸோட இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு பயம் இல்லாமல் பார்த்துட்ருக்கோம். இங்கே சுற்றி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இப்போ பேர்ட்ஸை பார்க்க வந்துட்டுருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு இப்போது. தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் நாள் சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் நாள் 3வது நாள். காணும் பொங்கல் சிறப்பாக அனைத்து இடங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் அன்று அனைவருமே குடும்பத்தினரோடு வெளியே சென்று இந்த பொழுதை கழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பாகவே இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெரினா உட்பட அனைத்து கடற்கரை பகுதிகள் மட்டும் இல்லாமல் பூங்காக்கள் போன்ற எல்லா பகுதிகளிலும் கூட்டமானது திரளாகவே காணப்பட்டு வருகிறது. அதாவது இந்த கூட்ட நெரிசல் பார்த்தீங்கன்னா மிகுந்த அளவில் காணப்பட்டாலும் இவங்க மக்கள் ஒரு பொழுதுபோக்கிற்காக இந்த இடங்களை தேர்ந்தெடுத்து சுற்றுலாவாக அனைத்து இடங்களிலும் சென்று கன்று கழித்து வருகின்றனர். இதன் ஒரு அடிப்படையாக நம்ம சிறுவர் பூங்கால இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக காணப்பட்டு வருகின்றனர். இந்த திரளா மக்கள் இந்த காணும் பொங்கலை சிறப்பித்து வருகின்றனர் ஒரு குறிப்பான விஷயமாகவே இருந்து வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விமலுடன் செய்தியாளர் காயத்ரி. காணும் பொங்கலை ஒட்டி மெரினா கடற்கரையில் மக்கள் வெள்ளமென திரண்டனர். சென்னை மாநகரம் முழுவதும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சதீஷ் தரும் கூடுதல் தகவலை இப்போது காணலாம். மெரினா கடையில் சாதாரணமான நாட்களிலே மக்கள் கூட்டமாக படையெடுப்பது வழக்கம். காணும் பொங்கலான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் மக்களின் கூட்டமான சற்று அதிகமாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மக்களின் பாதுகாப்பை கருதி சென்னை மெரினா கடற்கரையில் சுமார் 5,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதை தவிர்த்து ஆங்காங்கே கண்காணிப்பு கோபுரங்கள், நீச்சல் வீரர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு படை வீரர்கள் என அனைவரும் பாதுகாப்பிற்காக தயார் நிலையில் படுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர்த்து 8 மெகா கேமராக்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்காக ஃபேஸ் டிடெக்டரும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கண்ணகி சிலை மற்றும் காந்தி சிலை என 11 இடங்களில் மருத்துவ உதவி மையங்களும் காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டது. இது தவிர குழந்தை கடத்தலை தடுக்கும் விதமாக 15 குழுக்களும் ரகசியமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதாக போலீசார் தகவலில் தெரிவிக்கப்படுகின்றன. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிஷாந்துடன் செய்தியாளர் சதீஷ். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடியதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த லாஸ்ட் டேன்றதுனால எப்படியாவது பார்த்தாகணும்னு பசங்க லைக் பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதே நேரத்தில் இங்கே இருக்க அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது இங்கே இருந்து போகணும் போல் ஒரு ஆசை இருக்குது.
இது நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே திரும்ப வந்த மாதிரி ஃபீலிங் எங்களுக்கு. இல்லை வாகன போக்குவரத்து நாங்களே வந்து ரெகுலராக பஸ்ஸில் தான் வருவோம். இப்போது பார்த்தோம்னா நாங்கள் இந்த வேளச்சேரி ட்ரெயின் ரூட்டை பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் கன்வென்ட்டாக இருந்தது எங்களுக்கு வர்றதுக்கு. பட் ஆனால் பஸ்ஸு வந்து ரொம்ப நெருக்கடி இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் இன்னும் பார்க்கும்போது பார்த்தா இன்னும் அதிகமாக தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. வந்திருக்கோம் நாங்கள் இங்கே மெரினா கடற்கரை இன்றைக்கி காணும் பொங்கலை முன்னிட்டு இங்கே நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரமாக இங்கே தான் இருக்கிறோம். நல்ல ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காவல்துறை பார்த்திங்கன்னா இங்கே நல்ல சுற்றி எல்லா இடத்துலையும் போக்குவரத்து வசதி எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் குழந்தைங்களை பார்த்திங்கன்னா இந்த கையில் ஒரு டேக் மாதிரி போட்டு அவங்க தவறுனா கூட அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்கிற மாதிரி அந்த மாதிரி டேக்லாம் கொடுத்து ஒரு பாதுகாப்பான ஒரு காணும் பொங்கல் தினத்தை கொண்டாடுற அளவுக்கு இங்கே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைக்கு முதலமைச்சர் பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுகவினருக்கு OPS இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் புகார் மற்றும் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்காக 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தங்கமணி, SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கிண்டி MGR மருத்துவ பல்கலைக்கழகம் சென்ற முதலமைச்சர் பழனிசாமி MGR உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் MGR உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிட்டார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அரசு சார்பில் விழா இல்லமாக திறக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அரசு சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2.5 கோடி செலவில் அமைக்கப்பட்ட இந்த வளைவுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனையடுத்து விழாக்கள் இன்றி திறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. திறப்பு விழா நடத்தாமல் எம்ஜிஆர் நினைவு வளைவின் மேல் உள்ள திரைகளை மட்டும் அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி இன்று அவரது நினைவு வளைவு திறக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை வழக்கு முதலமைச்சர் பழனிசாமி மீது புனையப்பட்ட வழக்கு என அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட KC பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என கூறினார். இல்லை, கொடநாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வேண்டுமென்றே ஒரு புனையப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டாக தான் தெரியுது. பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அந்த ஒரு விசாரணை நடைபெறுகிற பொழுதுதான் தெரியும். அதற்கு ஒரு உரிய விசாரணைகள் நடைபெறணும். ஏன்னா அவங்கள அந்த அக்யூஸ்டை கொண்டு சென்னையில் நீதிமன்றத்தில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுகிற பொழுது அதில் எந்த வழக்கும் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. அது நிச்சயமாக ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது அது ஒரு புனையப்பட்ட ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக தான் தெரியுது. இன்றைக்கு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக இப்படி ஒரு அபாண்டமான பழியை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சர் மீதும் கூறுகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இல்லை, டெல்லி உயர்நீதிமன்றத்தில், அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வழக்கு இந்த மாத இறுதியில் விசாரணைக்கு வரும். ஆனால் ஒரே ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணியை விரும்பல அப்படிங்கிறது அவங்களது மனநிலை தெரிய வருது. ஸ்டாலினுக்கு குறுக்கு வழியில் முதலமைச்சராக வேண்டும் என்று நிறைவேறாத ஆசை உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஸ்டாலின் தேர்தலை விரும்பினாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பவில்லை என்றும் கூறினார். எனவே 2021 நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இப்போ திரு ஸ்டாலினுக்கு, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அவசரம்? அவருக்கு ஒன்று குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கணும், சட்டமன்றத்தை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும். அது ஒன்று.
இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஆட்சியே இல்லாமல் தேர்தல் நடக்கணும். இந்த ரெண்டுமே வந்து ஒரு நிறைவேறாத ஆசைதான் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் வந்து தேர்தலை விரும்பினாலும் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் நிச்சயம் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி சட்டமன்றத்திற்கு வரும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட 5 ஆண்டுகள் வந்து நிறைவு செய்யணும் என்ற எண்ணம் தான் எல்லோருடைய எண்ணத்தில் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைச்சா மறுபடியும் ஜெயிக்க முடியுமா? ஸோ இந்த 2 பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு 2.5 வருஷம் அவங்க வந்து காலம் தள்ளிட்டு எம்எல்ஏ வந்துட்டு போகும் தான் நினைப்பாங்க. எம்எல்ஏன்றது ஒரு பெரிய பதவி, மக்களுக்கு செய்யக்கூடிய பதவி. ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து அவங்க 2.5 வருஷம் இருந்து எம்எல்ஏ ஆகிட்டு அவங்க போனதான் நினைப்பாங்க. அதனால தான் அவங்க தேர்தல் வருவதற்கு விரும்பவில்லை. விரும்பாத ஒன்றை ஸ்டாலின் வந்து எந்த வகையிலேயாவது வந்து அதை நிறைவேற்றும் என்று சொன்னால் அவருடைய ஆசை என்பது ஒரு நிராசையாகத்தான் நிச்சயமாக முடியும். தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற வீடியோ கான்பரன்சிங் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வருகிற 27ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். 27ஆம் தேதி பிரதமர் அவர்கள் மதுரைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். பிரம்மாண்டமான அந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் சேர்த்தான் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவோட தேர்தல் கூட்டணி, தேர்தல் பேச்சுவார்த்தை நாங்க என்ன பேச்சுவார்த்தை யார்ட்டையும் நாங்க ஆரம்பிக்கிறோம். யாருடைய ஆனா 2020 சொல்றாங்க. நீங்க போறீங்களா? நீ எங்க சார்ல பேசிட்டு இருக்கீங்களா? என்ன கட்சி எந்த கட்சி முடியும். திறமை மிக்க இளைஞர்களின் கனவுகளை நனவாக்குவதையே பாஜக தனது முக்கிய கொள்கையாக கொண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜக இளைஞர் அணியின் தேர்தல் பிரச்சாரம் துவக்கி வைக்கப்பட்டிருப்பதை அடுத்து பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் இதனை கூறியுள்ளார். பாஜகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் இளைஞர்கள் சக்தியை உத்வேகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியாவில் உள்ள திறமை மிக்க இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்பதையே பாஜக தனது முக்கிய கொள்கையாக கொண்டுள்ளது என்றும் ட்வீட் செய்துள்ளார். ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த இளைஞர்கள் நினைவாக நினைவு சின்னம் எழுப்ப அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உதயகுமார் உறுதி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. அமைச்சர் உதயகுமார் மற்றும் ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து வாடிவாசலில் இருந்து முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இன்றைய ஜல்லிக்கட்டில் 1400 காளைகள் பங்கேற்றுள்ளன. காளைகளை அடக்குவதற்கு சுமார் 848 வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் காளையர்களை பிடிக்கும் சிக்காமல் சீரிப்பாயும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இருசக்கர வாகனங்கள், தங்கம், வெள்ளிக்காசுகள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயகுமார், ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுள்ள மாடுபிடி வீரர்களில் சிறந்த வீரருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஒரு கார் பரிசாக வழங்கப்படுவதாகவும், சிறந்த காளைக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் ஒரு கார் பரிசு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவது குறித்து அரசுக்கு எடுத்துரைப்போம் என்றார். ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்களின் நினைவாக நினைவு சின்னம் அமைக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த உதயகுமார், ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் நினைவாக நினைவு கல்வெட்டு அமைக்க முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்யப்படும் என கூறினார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் 2வது சுற்று நிறைவடைந்தது. 2வது சுற்றில் 164 காளைகளும் 175 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று விளையாடி மகிழ்ந்தனர். இதில் பார்வையாளராக கலந்து கொண்ட சடையாண்டி என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். 22க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்தனர். கரூர் மாவட்டம்
தோகைமலை அருகே ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இங்குள்ள ராச்சாண்டார் திருமலை கிராமத்தில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடந்து வரும் இந்த ஜல்லிக்கட்டில் 400க்கும் மேற்பட்ட காளைகளும் 800க்கும் மேற்பட்ட மாடுபிடி காளையர்களும் களமிறங்கினார்கள். கரூர், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காளைகள் கொண்டுவரப்பட்டிருந்தன. பார்வையாளர்கள் பாதுகாப்புக்காக நின்று பார்க்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு உடனுக்குடன் பாத்திரங்கள், சைக்கிள், தங்க காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் உழவு சமூகத்தில் மனிதனும் உயிர்தான், மாடும் உயிர்தான் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற வீரர்களுக்கும் வென்ற வீரர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின் சிறப்பான காளைகளாக தேர்வு செய்யப்பட்ட காளைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளை ஒட்டி அவரது ராமாபுரம் இல்லத்தில் சிலம்ப விளையாட்டு மற்றும் போட்டி நடைபெற்றது. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் சென்னை ராமாபுரம் இல்லத்தில் முதன்முறையாக சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்று சாகசம் புரிந்தனர். உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் மற்றும் அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு மலேசியாவிலிருந்து சிறப்பு விருந்தினராக வந்து பங்கேற்ற காசிராஜன் கௌரவப்படுத்தப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் கீதா, எம்ஜிஆர் இருந்தவரை புலிவேஷம் கட்டியும் சிலம்ப போட்டிகள் நடத்தி வந்ததாகவும் தற்போது முதன்முறையாக சிலம்ப போட்டி மட்டும் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியதாகவும் கூறினார். இனி ஆண்டுதோறும் இந்த போட்டிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். நாங்க பொங்கல் விழா எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் சிலம்பாட்டக்காரங்களை எல்லாரும் தான் புலிவேஷம், சிலம்பாட்டம் எல்லாம் பொங்கல் எல்லா பொங்கலுக்கும் அவர் இருந்த வரைக்கும் போட்டிகள் நடத்தி கொண்டாடிட்டு இருந்தோம். அவர் என்னைக்கு இறந்து போனாரோ அதுலேருந்து நாங்கள் பொங்கலே கொண்டாடினதில்லை தோட்டத்தில். 30 ஆண்டுகள் கழித்து இந்த வருஷம் திருப்பி கம்பு நாட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நடத்துகிறோம். எனக்கு 100ஆண்டு விழாவே அப்படி பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அது கனவு நினைவாச்சு. மணப்பாறை அருகே உள்ள ஆவாரங்காடு ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். திருச்சி மணப்பாறையை அடுத்த ஆவாரங்காட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களமிறங்கினர். போட்டி தொடங்கியதும் சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கினர். வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், சைக்கிள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனிடையே பழனி நெய்க்காரப்பட்டியில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆரவாரத்துடன் அடக்கினர். 18பட்டி கிராமத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டை உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் அழைப்பை ஏற்று நாளை மறுநாள் அவர் கூட்டவிருக்கும் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கேற்கவிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரசும் பல்வேறு மாநில கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. காங்கிரஸ் தலைமையில் மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தீவிரம் காட்டி வருகிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் பாஜக அல்லாத கூட்டணியை உருவாக்க தெலுங்கானா
முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் முயற்சித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அவர் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்நிலையில் கொல்கத்தாவில் நாளை மறுநாள் மம்தா பானர்ஜி கூட்டியுள்ள பாஜக எதிர்ப்பு கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகளுடன் கூட்டணியில் உள்ள திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அரசியல் நடத்தும் மம்தா பானர்ஜி நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. சென்னையில் கடந்த டிசம்பரில் நடைபெற்ற கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அறிவித்தார். தற்போது ஸ்டாலின் எடுத்துள்ள இந்த திடீர் முடிவு கூட்டணி குறித்த புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இளையராஜாவின் 75வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்துக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நேரில் அழைப்பு விடுத்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 75வது பிறந்த நாளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாட ஏற்பாடு செய்து வருகிறது. இளையராஜா 75 என்ற நிகழ்ச்சி அடுத்த மாதம் பிப்ரவரி 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நடிகர் ரஜினிகாந்தை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். அவருடன் இயக்குநர் மனோபாலாவும் சென்று ரஜினியை சந்தித்தார். டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையர் வழக்கறிஞர் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக அணி இரண்டாக பிரிந்ததால் RK நகர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இரு அணிகளுக்கும் தற்காலிக கட்சி பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. அதன்பின் இரு அணிகளும் இணைந்ததால் OPS EPS அணியே உண்மையான அதிமுகவினர் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து RK நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்றார். இதுபோன்று அடுத்து வரும் தேர்தல்களிலும் குக்கர் சின்னத்தை ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையர் வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கை நாளை வரை ஒத்திவைத்தனர். சபரிமலை விவகாரத்தில் கேரள அரசு மீதான பிரதமர் மோடியின் விமர்சனம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி கூறியுள்ளார். அண்மையில் கேரள மாநிலம் கொல்லத்தில் பேசிய பிரதமர் மோடி சபரிமலை விவகாரத்தை மிக மோசமாக கேரள அரசு கையாண்டதாக கூறினார். மேலும் சபரிமலை விவகாரத்தில் கேரள அரசு நடவடிக்கை மிகவும் அவமானகரமானதாக இருந்ததாகவும் மோடி தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான உம்மன் சாண்டி சபரிமலை விவகாரத்திற்கு மோடி தீர்வளிப்பார் என்று எதிர்பார்த்ததாக கூறினார். மாறாக கேரள அரசை மோடி விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் சாண்டி தெரிவித்தார். IS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் 7 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். IS அமைப்புக்கு உதவி வழங்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தேசிய புலனாய்வு அமைப்பு IG அலோக் மிட்டல் கூறியுள்ளார். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 17 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியதில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாட்டில் முக்கிய இடங்கள், மக்கள் கூடும் பகுதிகள் மற்றும் அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது அம்பலமானது. இந்த நிலையில் தற்போது IS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் 7 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 5 வீரர்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்து வந்தது. இந்நிலையில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 5 பேரை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். எல்லைக்கோட்டு பகுதி அருகே அமைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் நாட்டின் 7 பதுங்கு குழிகளையும் இந்திய ராணுவம் அழித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி தாக்குதல் நடத்தி வந்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தக்க பாடம் புகட்டப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது.